டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் தக்காளி எடுத்துகிட்டு வரும்போது பவர் கட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து லோ வோல்டேஜில் வந்துச்சு. சட்னிலாம் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்தியானம் வச்சு சாம்பாரே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சாம்பார் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி பூண்டெல்லாம் சுட்டு அதை மசிச்சேங்க. மசிக்கவே வலிக்கிட்டே போச்சு. சரி இருக்கிறதே இருக்குது, கையை வச்சு பிசைஞ்சலாம் சொல்லிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு அதையும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு கொத்தமல்லி சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு. ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கருவேப்பிலையை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் நான் காஃபி கண்டிப்பாக குடிச்சிடுவேங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டானனால சரி டின்னர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி எடுத்துக்கிட்டேங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அந்த தக்காளி தொக்கை நம்பி நான் வந்து சாம்பார் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இது நல்லாவே வரல. ஒரு மாதிரி பச்சை வாடை வந்துச்சு, எனக்கு பிடிக்கல. சரின்ட்டு நான் காஃபியில் தான் டிப் பண்ணி சாப்பிட்டேன்.